Hello guys, welcome to Code with Akesh. I am your Akesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா strings and string function in Python. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க டுட்டோரியல்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் செக் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கும். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் அ டேட்டா டைப். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டா தெரிஞ்சுக்கோங்க. வேறு லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப். இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகலாம்னா வந்து அது காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பைத்தானில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம வந்து 3 லேர்ன் பண்ணுவோம். ஒன்று சிங்கிள் கோட்ஸ், இன்னொன்று வந்து இந்த டபுள் கோட்ஸ், இல்லாத்தையும் வந்து ட்ரிபிள் கோட்ஸ். அது ட்ரிபிள் டபுள் கோட்ஸும் இருக்கலாம், இல்லாட்டி ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம், இல்லை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு நம்ம வந்து ஒரு வார்த்தை எடுத்துருக்கோம். வேரியபிள் str1 ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்ம் எடுத்துருக்கோம். இதில் நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ள AKS அக்கேஷ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள நான் வந்து பைத்தான் தந்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்களா? எந்த வித்தியாசமே இல்லை. நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் போட்டாலும் ஒன்று தான், டபுள் கோட்ஸ் போட்டாலும் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வேணா இங்கே வந்து இங்கே கோட் வித் அக்கேஷன் கூட போடலாம், ஓகேங்களா. இது வந்து இப்போ C++ வந்து சிங்கிள் கோட்ஸ்னால் கேரக்டர், டபுள் கோட்ஸ்னால் வந்து ஸ்ட்ரிங்னு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சிங்கிள் கோட் போட்டாலும் சரி, டபுள் கோட் போட்டாலும் சரி, ட்ரிபிள் கோட் போட்டாலும் சரி, இது எல்லாமே வந்து கம்ஸ் அந்த சேம் பாயிண்ட். எல்லாமே வந்து ஒரே விஷயம் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. பட் ட்ரிபிள் கோட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு வந்து we can only write for a single line. நம்ம ட்ரிபிள் கோட்ஸும் வித்தியாசம் இல்லை, அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். பட் அது என்ன டிஃப்ரென்ஸ்னா we can write it for multiple lines. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் 2 அப்படிங்கிற வேரியபிளில், ஸ்ட்ரிங் 3 அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நான் வந்து ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ், 2 ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் நடுவில் வந்து நான் வந்து மல்டிபிள் லைனுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் நான் கோட் அக்கேஷன் போட்டிருக்கேன். இப்போ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து எல்லாமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே வரும். இதுதான் வந்து சிங்கிள் டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள வித்தியாசம். நீங்கள் வந்து இங்கே 3 சிங்கிள் கோட்ஸ் வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் வேணால் இப்போ நம்ம வந்து இங்கே 3 சிங்கிள் கோட்ஸ் வந்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து 1 2 3 தந்தா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இங்கே 3 தரணும். ஸோ வாங்க, இப்போ இங்கே நான் 3 டபுள் கோட்ஸ், இங்கே 3 டபுள் கோட்ஸ். நமக்கு வேணால் இங்கே 3 ட்ரிபிள் கோட்ஸ், இங்கே 3 ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, பட் வந்து இங்கே டபுள் யூஸ் பண்ணால் இங்கே டபுள் யூஸ் பண்ணணும், இங்கே சிங்கிள் யூஸ் பண்ணால் இங்கே சிங்கிள் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இட் இஸ் ஃபார் மல்டிபிள் லைன் அசைன்மெண்ட். நம்ம பெரிய பேராகிராஃப்லாம் நம்ம வந்து டைப் பண்ணோம்னா வந்து நம்ம வந்து இந்த ட்ரிபிள் கோட்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அந்த ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள வித்தியாசம். 3மே ஸ்ட்ரிங் தான். பட் சிங்கிள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ்க்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் ட்ரிபிள் கோட்ஸ் இஸ் ஃபார் மல்டிபிள் லைன்ஸ், அவ்வளோதான், ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு கோட் வித் அக்கேஷ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர் நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சுன்னா வந்து அதை இன்ட் யூஸ் பண்ணிட்டு நேம், அப்புறம் அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ இது சி, இங்கே COD இருக்கா, அப்போ இது 0, O வந்து 1, D வந்து 2, E வந்து 3. இப்போ எனக்கு வந்து D பிரிண்ட் பண்ணணும்னா நான் வந்து we want to call 0 1 2. அப்போ நான் வந்து 2 தரேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். சரி, எனக்கு வந்து D பிரிண்ட் ஆகுது, ஓகேங்களா. இட் இஸ் ஃபார் ஒரு சிங்கிள் வேல்யூவை நான் கால் பண்ணுறேன். இதுவே வந்து நான் இங்கே -2 போட்டேன்னா முக்கியம் சொல்லணும். இப்போ இது வந்து நம்ம வந்து இங்கே G பாருங்க, சிங்கிறது வந்து 0, ஓங்கிறது வந்து 1, டிங்கிறது வந்து 2, அப்படியே இது வந்து 3, ஸ்பேஸ் கவுண்ட் ஆகும். இப்போ இங்கே 0 1 2 3, அகைன் இந்த ஸ்பேஸ் வந்து 4 கவுண்ட் ஆகும், திருப்பி 5 இப்படி போகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணால் வந்து ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஃப்ரம் ரிவர்ஸ்னா, இப்போ எனக்கு வந்து ஹச் பிரிண்ட் பண்ணணும். நான் இந்த ஹச் பிரிண்ட் பண்ணால் நான் வந்து 1 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 போட்டால் எனக்கு வந்து ஹச் பிரிண்ட் ஆகும். சரி, ஹச் பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கவுண்ட் பண்ணி டைம் வேஸ்ட்னா உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து ரிவர்ஸில் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஹச் வந்து லாஸ்ட் நம்பரா, ஸோ நான் வந்து -1 போட்டாலும் எனக்கு வந்து
ஹச் தான் பிரிண்ட் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 0 1 2. அதே நம்ம ரிவர்ஸ்லேருந்து கொண்டு போது வி வாண்ட் டு ஸ்டார்ட் வித் நெகட்டிவ். ஹச்ங்கிறது வந்து -1, எஸ்ங்கிறது வந்து -2, -2, இ வந்து -3. நீங்கள் வந்து தப்பிட்டாவது நீங்கள் ஹச் வந்து 0 அப்படின்ல -0 தான் போதாதீங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஸ்டார்ட் ஃப்ரம் -1 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே நான் வந்து இங்கே -4 வந்து எனக்கு வந்து கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி திங். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமில் ஒரு சிங்கிள் கேரக்டர் பிரிண்ட் பண்ண நம்ம எப்படின்னு பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து இந்த கோட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் போட்டுக்கோங்க, நமக்கு தேவையான ஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க, நேம்னு போட்டுக்கோங்க, அகெயின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நம்ம வந்து இந்த கேஸில் நம்ம வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இப்போ வந்து கோட் சியிலேருந்து இந்த இ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணணும், இப்போ சி வேணால் நம்ம வந்து 0ன்னு போவோம். அப்போ நமக்கு இ வரைக்கும் வேணால் என்ன பண்ணணும், அப் டு ஒரு கோலன் வச்சு உங்களுக்கு எந்த வேல்யூ வரைக்கும் வருமோ அந்த இண்டெக்ஸ் பண்ணும். இப்போ நமக்கு சியிலேருந்து இ வரைக்கும் வேணும் அப்படின்னா வந்து 0 1 2 3 இது டெர்மினல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எதை 3 போட்டக்கூடாது, n 3ன்னு போட்டால் நம்ம ரேஞ்ச் போட்ட மாதிரி ரேஞ்சில் என்ன ஆகும், நம்ம தந்துக்க வேல்யூ வந்து n-1, இங்கேயும் வந்து n-1. ஸோ 3 வந்து இங்கே 2 வரைக்கும் எடுத்துட்டு 0 1 2 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஸோ நமக்கு இ வரைக்கும் வேணும்னா நம்ம வந்து 0 1 2 3 4 போடணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, இது வந்து எண்டிங் வேல்யூ ரேஞ்சில் பார்த்த மாதிரி. இப்போ நான் ரன் பண்ணலாம் பாருங்க. சி எனக்கு வந்து கோட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து 0 to 4 நமக்கு வந்து கோட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் எனக்கு வந்து நான் ரேஞ்சில் தந்த மாதிரி இங்கேயும் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ தந்தேன், நான் இன்கேஸ் இங்கே எண்டிங் வேல்யூ தரலன்னு வச்சுக்கோங்களேன். சி எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து அப் டு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரிங் இன்கேஸ் நான் இங்கே வந்து இப்போ 5 தரேன், 6 தரேன். சரி எனக்கு வந்து இங்கே 6ல் வந்து ஐ இருக்குது. ஸோ நான் வந்து எண்டிங் வேல்யூவே தெரில, அப்போ எண்டிங் தராமல் இருந்தால் அப் டு என் வரைக்கும் இது பிரிண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பாருங்கள் ஐலேருந்து அப் டு என் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுவே நான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ தெரில, சரி நான் வந்து இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ தரல, எண்டிங் வேல்யூ தரேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 5 வரைக்கும் தரேன்னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து அதுவே 0வாக எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து CODE கோட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து இங்கே ஸ்பேஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் வந்து இதை நம்ம வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு 0ல் இருந்து ஓகே நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 0ல் இருந்து 12 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம ரேஞ்சில் பார்த்தோம், ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு திருப்பி இன்னொரு கோலன் வச்சு இதை நம்ம வந்து ஸ்டார்டிங் வேல்யூன்னு சொல்லுவோம், எண்டிங் வேல்யூன்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்டெப் அப்படிம்போம். ஓகேங்களா? சி இன்டர்வல், ஒரு கேரக்டருக்கும் நெக்ஸ்ட் கேரக்டருக்கும் ஒரு இன்டர்வல். இன்கேஸ் அதாவது ஃபஸ்ட் நான் சி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் சிலேருந்து இதுலேருந்து 12 வரைக்கும்னா 0 1 2 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ எனக்கு அப் டு இ வரைக்கும் 12. ஓகேங்களா? எனக்கு வந்து இங்கே 12னா இ வரைக்கும் எனக்கு வந்து 12 வரும். ஸோ அப்போ எனக்கு சிலேருந்து இ வரைக்கும் பிரிண்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் உள்ள வந்து கேப், நான் இன்கேஸ் இங்கே வந்து இப்போ 2 3 தரேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சி பிரிண்ட் ஆகும், அப்புறம் வந்து 1 2 தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, இ இருக்கா, அப்போ அது பிரிண்ட் ஆகும். திருப்பி இ பிரிண்ட் ஆகிட்டு 1 2 தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, ஐ பிரிண்ட் ஆகும். ஸோ தட் இஸ் தி திங். சி பார்த்தீங்களா? எனக்கு சி பிரிண்ட் ஆகுது, திருப்பி 1 2 3 இ பிரிண்ட் ஆகுது, திருப்பி எனக்கு வந்து 1 2 3 ஐ பிரிண்ட் ஆகுது, திருப்பி என்ன ஆகுது, எனக்கு வந்து 1 2 3 ஸ்பேஸ்னா அது ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது, திருப்பி 1 2 3 எனக்கு வந்து இங்கே நாங்கள் 12 தந்தா இ வரைக்கும் பிரிண்ட் ஆகுது, ஈக்குள்ள n-1. அப்போ வந்து இங்கே வந்து இதுக்குள்ள முடிஞ்சிடும். அப்போ இதுக்கப்புறம் வந்து இ தான் இருக்குது, லிமிட் வந்து இங்கே வரைக்கும் தான் இருக்குது, கே வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து CEIன்னு வரும். இது போயிட்டு வந்து இன்டர்வல் பிட்வீன் ஈச் கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டக்குன்னு ஒரு சின்ன முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இன் ஸ்ட்ரிங் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம ஃபைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற இதான் வந்து லென்த். பிரிண்ட் லென்த் ஆஃப் நேம்னு போட்டால் அந்த வேரியபிள் நேம் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் போடணும். அப்போ லென்த் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நமக்கு வேரியபிள் நேம் தந்தால் நமக்கு அந்த
ஸ்ட்ரிங்கோட லென்த் பிரிண்ட் ஆகும். சி பார்த்தீங்கன்னா 15 வந்துருச்சு. கரெக்டாக 15 தான் இருக்குது. ஓகே ஓகே நமக்கு அதே மாதிரி வந்து இன்னும் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம தந்திருக்க ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸாக லோவர் கேஸாக ஃபைன் பண்ணதுக்கு ஒன்று இருக்குது. திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டெப்பில் நம்மளோட வேரியபிள் நேம் என்னது நேம் தந்துட்டு டாட் வச்சுட்டு இஸ் அப்பர், அதாவது நான் இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸில் இருக்கா, அதாவது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கான்னு பார்க்கணும் ஃபுல்லாக. சி ஃபால்ஸ், ஏன்னா நம்ம தந்துக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்மால், ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். இன்கேஸ் நான் இப்போ ஒன்று மட்டும் கேப்ஷன் ஆகும் எனக்கு வந்து அப்போ இது ஒன்று மட்டும் கேப்ஸ் தரேன், அப்பயும் ரன் பண்ணுறேன், எனக்கு அப்பயும் ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸில் இருந்தால் மாற்றினா நமக்கு வந்து இட் வில் பி பிரிண்ட் ட்ரூ. இப்போ நான் இங்கே ஸ்லோவாக தான் மாற்றுறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து எனக்கு இப்போ ட்ரூன்னு ஏன்னா ஃபுல்லுமே வந்து லோயரில் இருக்குது. இது வந்து ஒன்று ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து இப்போ லோயர்ஸில் அப்பே தான் பார்த்தோம். இப்போ ஒரு லோயர் ஸ்ட்ரிங்கை அப்பர் ஸ்ட்ரிங்காவோ இல்லை அப்பர் ஸ்ட்ரிங்கை லோயர் ஸ்ட்ரிங்காவோ நம்ம மாற்றுறதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம தனக்கு வந்து லோயராக இருக்கா, இப்போ நம்ம வந்து இது எப்படி அப்பராக மாற்றணும்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வேரியபிள் நேம் டாட் வச்சு அப்பர் போட்டுட்டு அண்ட் வி வாண்ட் டு யூஸ் தி பேரண்டிசிஸ்குள்ளே பேரண்டிசிஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண பாருங்க. எனக்கு அப்போதே இந்த நேம் வந்து நான் ஃபுல்லாக ஸ்மால் தந்துருக்கேன், எனக்கு அப்படியே வந்து அப்பரில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதே நம்ம லோயர் வேணால் இங்கே லோயர் போட்டுக்கலாம். தட்ஸ் இட். இது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஸ்ட்ரிங் தான் நான் பார்த்துருக்கோம், அதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மியாக நான் சொல்லியிருக்கேன், கேஷ் நிறைய டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு வேணும்னா வந்து நான் சிசிடி நான் வந்து இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்க இது வந்து நம்ம 12th CS புக்காக பார்ப்போம். நீங்கள் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிறையா இருக்குது இதில். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போகிறேன் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகேங்களா, வேணா கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். STR1 வந்து ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த டோனுக்கும் என் டிஓ என்னுக்கும் டிக்கு நம்ம வந்து ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போடுறோம். ஓகேங்களா, பாருங்க இப்போ நம்ம போட்டால் எனக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்ட்ரிங் க்ளோஸ் ஆகுது. பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது கோட் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். அதாவது நம்ம வந்து இப்போ டபுள் கோட்ஸ்னு சொல்லுவாங்க, டபுள் கோட்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுவும் டபுள் கோட்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஐ டோன்ட் வந்து உங்களுக்கு யாராவது காமிக்காது. பட் எனக்கு சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணணும், நான் அதுக்குள்ளே வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணுற பக்கத்தில் வந்து ஒரு பேக் ஸ்லாஷ், அவ்வளோதான். ஒரு பேக் ஸ்லாஷ் வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யாராவது காமிக்காது. ஐ டோன்ட் வாண்ட் ஒரு பேக் ஸ்லாஷ் மட்டும் நீங்கள் மறக்காம வைக்கணும். இப்போ வந்து பண்ணலாம் பாருங்க, இன்னொன்று இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே நான் வந்து இந்த பேக் ஸ்லாஷ் போடாமல் இருந்தால் எனக்கு வந்து எதாவது காமிக்கும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இதான் வந்து ரொம்ப பேசிக். ஓகேங்களா, நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸ்ட்ரிங் இஸ் அ வாஸ்ட் டாபிக். இப்போ உங்கள் நேரம் வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தால் வந்து மறக்காமல் வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பாய்.